தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றிய மத்திய செயற்குழு கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. மத்திய செயற்குழுவின் மாநில தலைவர் துரைபாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துக்கு அதன் பொதுச் செயலாளர் தேசிங்கராஜன் மற்றும் பொருளாளர் பத்மினி ஆகியோர் கூட்டத்துக்கு வந்தவர்களை வரவேற்று பேசினர். செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தலைவர், பொருளாளர், செயலாளர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக வாரிசு உரிமை வேலைகளை நிபந்தனையின்றி உடனடியாக வழங்கிட வேண்டும், 1,00,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிரந்தர மாத ஊதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளுடன் கூடிய 11 அம்ச தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. செயற்குழு கூட்டத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாரிமுத்து மற்றும் மகேந்திரகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். வேலூர் செய்திகளுக்காக எஸ். ராஜேஸ்வரன். அது தற்போது தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 12,000 வழங்கப்பட வேண்டும். பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு முறையான ஓய்வூதியம் கொண்டு வரப்பட வேண்டும். 1,00,000 காலி பணியிடங்கள் உள்ளன. அவற்றினை கருணையின் அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவரை நியமனம் செய்துவிட்டு எஞ்சிய காலி பணியிடங்களை உடனடியாக தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவது அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியமாக 2,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக தமிழக அரசால் தற்போது வழங்கப்பட்டு வரும் 12,500 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு காலமுறை ஊதியம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். கன்சாலிடேட்டட் பே உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும்.